10 மணிக்கு குடும்பங்கோலியம், 11 மணிக்கு மருத்துவர் நேரம். இன்று இந்த உடல் சுருக்கங்கள், முக சுருக்கங்கள் அதை பற்றி கேட்டிருந்தார்கள். அதை பற்றி பேச வருகின்றார் டாக்டர் பெனிட்டா ஸ்டீபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் இதுவோ வருகின்றது. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூணுக்கு நடா மூணவர்களுக்கு எனக்கு பாமுகர்களும் வந்து ஜிஆர்னேசன். இன்றைய பாமுக பொறிச்சொல் செவ்வாய்க்கிழமைக்குரியது 3006வது ஆக்கமா. பறி 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 மீனவர்கள் கடலில் மீன் நீங்க பேருக்குள்ள போட்டீங்கன்னு தெரியாது. பொறிச்சொல்லுக்கெல்லாம் போட்டேன். தினக்கவிக்குள்ளே இருக்குமென்னு நினைக்கிறேன். பாப்போம். ரெண்டும் ஒரு இதாச்சிருடியா அது அந்த மாக்கில் தான் நீ போட்டு நாங்கள் எழுதுகிற பொறிச்சொல் அன்னைக்கெல்லாம் அதில் தான் நீ அழுகி ப்ரைஸ் போயிட்டு செய்கிறோம். என்னென்னு தெரியாது. பொறிச்சொல் நான் அதிபருக்கு அனுப்பினேன். எனக்கு அனுப்ப சொல்கிறவே அது தனக்கு அனுப்ப சொல்கிறபடி என்ன நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கவிதை அனுப்புறீங்க தான் யாரும் சொல்கிறேன். இல்லை, அவர் பொறிச்சொல் அது பிழைக்கிறேன்டானி அவர் முந்தைய சொல்லி நான் பொறிச்சொல் மட்டும் அவருக்கு அனுப்புகிறேன். இலக்கியமும் பொறிச்சொல்லும் உங்களை வார இல்லைண்டா. ஓ, அதுக்குள்ள வருது இல்லையா உங்களுக்கு? வருது இல்லை எனக்கு அது. அதுக்காண்டி தான் நான் அனுப்புகிறேன். நான் ஆனால் நடாமோனவர்கள் அனுப்ப இல்லை. சரி, நீங்கள் தாங்க இருக்கிறத நான் எடுக்கிறேன். இல்லை இதுக்குள்ள தாருங்க நீங்களா. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடா மூணவர்கள் அனைத்து பாமுகர்களும் ஜீவனில் ஜிஆர்னேசன். இன்றைய பாமுக பொறிச்சொல் பங்கிழமைக்குரியது 3007வது ஆக்கமா. நயம் நயம். சிலர் பேச்சிலே நயம்பட கதைத்து மேன்மையுடையவர்களாக வாழ்கின்றார்கள். இதுல 2 பதம் இருக்கின்றது. நயம் ஒன்று இருக்கிறது, மேன்மை என்று ஒரு பதம் இருக்கு. நயம் நயம். பொருட்களை மலிவாக வியாபாரிமார் ஒரு காலமும் விற்க மாட்டார்கள். தங்களுக்கு லாபம் வைத்துத்தான் விற்பார்கள். மலிவென்று ஒரு பதம் இருக்கின்றது. நயம் நயம். சில விஞ்ஞானிகள் பலதையும் நுண்மையாக ஆய்வு செய்து பல விஷயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நுண்மை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. நயம் நயம். தமிழர்கள் வந்தாரை வரவேற்றுவாரும் செய்வார்கள். வந்தாரை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. நயம் நயம். இறைபக்தியோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் இறை அருள் பெற்றுக் கொள்வர். அருள் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. நயம் நயம். உண்மையான அன்புள்ளம் கொண்டோர் ஒரு நாளும் தங்களது உறவுகளை மறக்க மாட்டார்கள். அன்பு என்ற பதம் இருக்கின்றது. நயம் நதன். நீதி நிமித்த மேன்மை அடைவோர் என்றும் உயர்த்தப்படுவார் என்று இயேசு என்ற ஒரு வசனம் இருக்கின்றது. மேன்மை என்று இருக்கின்றது, உயர்றது, நீதி என்று இருக்கின்றது. நயம் நயம். பணமுடையோர் அதிகம் அதிகம் பணத்தை சேர்த்து வைக்கத்தான் பார்ப்பார்கள். இருந்தாலும் மற்றவர்களை பகிர்ந்து கொடுக்குமார்கள். இன்னும் அதிகமாக சேர்த்து வைக்கணும் என்று ஆசைப்பட்டு சேர்த்து வைப்பார்கள். நன்றி, வணக்கம். கலைவா. நன்றி, வணக்கம். நயம், வணக்கம். இனிய காலை வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று நயம் நயம். என்னுடைய பொறிச்சொல் நயம் இன்று 893வது நயம். மகிழ்ச்சி, நன்மை, பயன், நீதி, உபச்சாரம் என்ற சொற்களை கொண்டு எடுத்திருக்கிறேன். திறமை என்ற சொற்களை கொண்டு. திறமை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை ஒளிர்ந்து இருக்கும். வேலைத்திறன், கைத்திறன், கலைத்திறன், பேச்சுத்திறன், ஆட்சித்திறன் என பல வகையான திறமைகள் இதனை உள்ளடக்கி உள்ளது. கடைகளில் சில பொருட்கள் மலிவு விலையில் விற்பார்கள். நல்ல நயமாக இருந்தது, நன்றாக வாங்கினோம் என்றும் சொல்லுவதும் உண்டு. ஆனால் அதில் உள்ளடக்கம் இன்னொன்று நமக்கு தெரிவதில்லை. லாபம் லாபத்திலையும் வரும். லாபம்ன்றது அதுக்கு அது ஒழுங்கான தமிழ் நயமண்டான்னு நினைக்கிறேன். நயமாக இருந்தது, நல்ல நயமாக இருந்ததுன்னு சொல்லுவார்கள். பேச்சிலையும் அந்த நயம் இருக்குதுன்னு சொல்லுவார்கள். அது அந்த பேச்சு திறன்ல நயம் இருக்குதுன்னு சொல்வது. நீதி என்ற ஒரு சொல்வது, நீதி வழக்கானது நியாயமான தீர்ப்பு வழங்கினால் நயமான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அதாவது நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆமா.
வியாபாரத்தில் நய நஷ்டம்னா லாப நஷ்டங்கள் லாப ஏற்படுவது நஷ்டம். இயல்பானது. லாப நஷ்டம் ஏற்படுவது இயல்பானது. அதாவது நயவஞ்சகமாக பேசி சிக்க வைப்பவர்களும் உண்டு. நயவஞ்சகமாக பேசுவார்கள். கட்டித்தனமா பேசுறவர்கள். ஆமா ஆமா. அடுத்ததாக நடப்பவை நலமானால் நம் மனதில் மகிழ்ச்சி நிறையும். எதுவும் நல்லதாக நடந்து விட்டால் நம் மனதிலே மகிழ்ச்சி நிறையும். மகிழ்ச்சி என்று ஒரு சொல்லி இருக்கிறது நயத்துக்கு. இந்த நயம் கொண்டு வந்தேன் நான். சிலருக்கு அந்த திறமைன்னு தான் சொல்லுவாங்க. பேச்சு திறமை, கலைத்திறமை, ஆட்சி செய்கிற திறமை, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு வகையான திறமைகள் ஒளிர்ந்திருக்குமாம். அவர்கள் மிகவும் நயமான திறமைகளை வளர்த்து வைத்திருப்பார்கள். அது வெளிப்படும் போது மிகவும் சிறப்பாக திறமையாக இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த நயம் இவ்வளத்தையும் எடுத்து வந்தேன் நான். இந்த துன்பம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. துன்பத்துக்கு என்னத்தை பயன்படுத்துறது தெரியல. துன்பம் நயம் சொல்லி நன்மைகள் நிறைய நன்மைகள் நயத்தொழில் ஒரு திருக்குறளும் இருக்குது. யோசிச்சு பார்க்கறதுல புத்தகத்தெல்லாம் பார்க்கணும். நயம் துக்கார் இருக்கு ஏதோ ஒன்று இருக்குது உடனே வரையில் எனக்கு நயம் தூக்கார் பயன் தூக்கிற திறம். எனக்கு அதை யோசிச்சு பார்த்து புத்தகத்தை தேடித்தான் அதை எடுக்கணும். ஞாபகத்துல வரையில அந்த அந்த திருக்குறளை தேடி பார்த்து எடுக்கணும். நயம் தூக்கார் பயன் இல்லையோ நம்மளுக்கு ஒரு சொல்லி வரும். ஞாபகத்துல வரையில அது பார்க்கணும். அவ்வளவு நயம் இருக்குது வாணிதன் நயத்தில். நயம் நன்னயம் 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 என்று சொல்லுவார்கள். நன்னயம் என்று லாபத்தை தான் சொல்கிறேன். நயம் நயம்பத்தோடு நிற்க மாட்டார். இப்போ நீங்கள் கதைக்கிற இல்லையா பேச்சு தமிழில் நல்ல நயமாக வாங்கிட்டு வந்தனா நயமாக விற்கிறார்கள். அப்படி கதைக்கிறாங்க. இப்போ லாபம்ன்றதை விட அந்த நயம் தான் கூட அங்க நயம் இப்போ என்று சொல்றது லாபம். கருத்தை ஒழிய ஆனால் நயம் என்று நாங்கள் சொல்கிறோம். லாபம் நட்டம். நல்ல நயமா இருந்தது. வணக்கம்மா. வாங்க வணக்கம். வணக்கம். நயம் நயம் விலை இல்லாமல் நாம் கடைக்கு போக மாட்டோம். மலிவு. நயம் நயம் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களோடு சேருவது குறைவாக இருக்கும். அவர்களால் இருக்கும் நன்மை எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் சேர மாட்டோம். அது இருப்பதால் தான் சிலர் ஒருவரோடு சேரலாம். மற்றது நயமாக பேசி இனிமையாக நயம் பெற திரிவார்கள். அதாவது அவர்களால் பயன்பெற திரிவார்கள். மற்றது வீட்டில் மரக்கறிகளை வைத்தால் அது எங்களுக்கு நயம் தரும் என்று சொல்லி வைக்கலாம். பயன் தரும். மற்றது நயத்துக்கு நிறைய சொல்லி இருக்குது. நாங்கள் பாவிக்கிறது இல்லை. மரியாதை, அன்பு, பக்தி, அபிநயம் என்று சொல்வார்கள் தானே. அபிநயம் செய்கிறது. பாவம் பின்னால வருது அந்த நயம். அபிநயம் நயம் 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 தவறி வாழ்கிறன்னு சொல்லுவார்கள். என்ன அந்த நெறிமுறை தவறுறது. நயம் தவறி வாழ்வது உண்டு. நல்ல திருக்குறள் இருக்குது. பாருங்க திருக்குறள் பக்கத்துல இருந்தா புத்தகத்தை தேடிதான் இருக்கணும். பார்ப்போம் எடுத்துக்கிட்டு ஓடுவாரு. ஆனா இப்ப இங்கேயும் உங்களுக்கு அந்த நயமண்ட வார்த்தை வருமா? இல்ல இல்ல லாபமா போட்டுக்கிறாரு. மலிவா போட்டுக்கிறேன் சொல்லுவாங்க. நயமா இருக்குதுன்றாலும் மலிவா இருக்கு. இல்ல அதை விட சுத்த தமிழ்நாடு சொல்றேன். சீப்பா இருக்குண்டு. நாங்க சீப்பா இருக்குல்ல. அந்த தமிழா நாங்க இப்ப சொல்றது கூட சீப்பா இருக்குன்னு இந்த நயமன்றது நாங்க கூட பாவிக்கிறோம். மலிவா இருக்கு இன்றைக்கு சாமான்களை. கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த ஊர்ல சொல்றது எங்கட அம்மா எல்லாம் நயமா இருக்கு நயமா இருக்குன்னு சொல்லுவா. நாங்க சொல்றோம். இல்ல ஊர்ல இன்றைக்கும் இருக்குது நயமன்றதுதான். பழைய ஆக்களை பத்தி தான் சொல்றேன். நல்ல நயமா இருக்குது இன்றைக்கு நயமாவை தந்தாங்க. நயமாவை வாங்கிட்டு வந்தேன் நான் சொல்லுவார்கள். நாங்க அதை பின்பற்றல. மற்ற சிலதெல்லாம் பின்பற்ற அம்மா சொல்றத சிலதெல்லாம் விட்டுட்டோம். இங்க வந்து வட்டி போடுவான் என்ன வட்டி போடுவான்னு கேட்டு என்னண்டு இங்க வட்டி போடுவா. நீங்க சொல்றது இல்ல. நான் கடைக்கு போயிட்டு திரும்பி வருவேன். ஏன்னு அப்ப இவர்கள் பேர் பார்த்தா வேண்டன்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன் வட்டி போடுவான்னு வாராது. இதான் ஜெசிகா சின்னந்தவங்க கேட்டோண்டு வந்துட்டு வேற தங்கச்சியார் பேடின இங்க வேற அவ போய் உடுப்படுக்க போவ. அத்தை வேண்டாங்க வட்டி போடுவான் கிடையாது. அந்த பழக்கத்துக்கு வந்துட்டா. வட்டி போடுவான். இல்ல அது மற்ற மாதிரி மடுத்தா அது சரிதான். ஏனண்டா
இப்போ 10 இருக்கும் அதை வெட்டிட்டு 5 போடுவான். இல்லை பிறகு அது வாங்கி விலப்படாட்டிக்கு அப்படி அப்படி குறைச்சி போடுவேன். ஆனால் நல்ல உடுப்புகளாண்டா ஒரு 10 ரூபாய்க்கு உள்ள இல்லாட்டிங்க அப்படி வருவினா அந்த சில இதுகள் அந்த அப்படி இப்போ நான் அந்த ஃபேமிலின்னு சொல்லி அதுக்கு போனால் திரும்பி போயிட்டு வாரது முந்தி கார் கேட்க அடிக்கடி கடைக்கு போய்க்க அதில் அப்படியே பார்த்துட்டு இவர் அதை சொல்லுவார் அந்த கடைக்கு போனால் பார்த்தா தூக்கி குடிக்க பார்த்தீங்கன்னா வேண்டாண்டு நான் தான் சொல்கிறது வட்டி போடுவான் வட்டி அது ஆனால் இங்கே இல்லை, குறைச்சி போடுவாங்க, சேலாக இருக்கும், டிஸ்கவுண்ட் இருக்கும், ஹாஃப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்பாணி ஆனால் அந்த ஒரே விலையில் உங்களுக்கும் அந்த இதுகள் நான் ஒரு கடை ஒன்றுக்கு போயிருந்தேன் லண்டனுக்கு வந்து இந்த உங்களை விட வந்துட்டு அது இன்னொரு வீட்டை எங்கள் சொந்தக்கார விட்ட போயிருக்கேன். கடை ஒன்று பேர் இருக்குது, அது பெரிய கடை ஒன்று எல்லாருக்கும் தெரியும். அதில் நல்ல மலிவாக இருந்தது ப்ளவுஸுகள் எல்லாம். அதை குறைச்சி தான் போட்டிருக்கேன். அதை வெட்டி போடுவான் இல்ல இப்ப இல்ல கொரோனா வந்ததுல இருந்து எல்லாம் விலை தான், எல்லாம் சரியான. இப்ப சும்மா சாட்டுக்கு போடுறாங்களே தவிர சின்ன பிள்ளைகள சட்டையெல்லாம் முதல்ல நல்ல சீப்பா இருக்கும். உடுப்பு வாங்கி சாப்பாடு உடுப்புகள்லாம் ஆகவில்லை. இப்ப விலை அங்க போட்டு போடுறவா நீங்க மலிவான விற்பனை அங்க போட்டு போடுவீங்க. 3 விதமாக போடுவாங்க. ஒன்று 10% டிஸ்கவுண்ட் போடுவேன், இல்லாட்டி 50% அப்படின்னு போடுவேன், இல்லாட்டி ஹாஃப் ப்ரைஸ் போடுவேன்டா 10லேருந்து 5. மற்றது இன்னொன்று போடுவேன் என்ன ஹாஃப் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஒரு முறை தான் நான் போய்க்க அந்த ஃபேமிலியில் அந்த உண்டா கோஸ் மாதிரி லெகின்ஸ் பேரி சம்மருக்கு போடுறது 2 யூரோ வெட்டி போட்டிருந்தாங்க. 7.99 5.99 காப்பி. அதில் நான் இருக்கிறதெல்லாம் நல்லது போடுறது. இந்த இறங்குறதெல்லாம் நீங்கள் சொல்கிறது போடுறது இறங்க போகிறோம். என் வீட்டில் இருந்தோன்னா கீழே போகிறது இல்லை சொல்லி பழகிட்டுதாங்க இறங்க போகிறது. அதே என்னது வீட்டுல இருந்து நாங்கள் இறங்க போகிறோம்னு சொல்ல மாட்டோம். என்ன கதை அப்படி பழகிட்டு வந்துருக்கீங்க? இல்லை உங்களுக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்கிறது. ஏன்டா நாங்கள் அந்த பழைய வீட்டில் நான் இருக்கேன் ஒரு நாளும் அப்படி சொல்லல இல்லை இறங்க போகிறோம்னா ஒரு நாளும் கதைக்கல. இங்கே அந்த 2 வீட்டில் எங்களுக்கு மேலே இருந்து அதை பழகிட்டு வருது. அது இங்கே இருந்தாக்களும் அங்கேருந்து வந்தாக்களுக்கும் அது போகுதில்லை. இறங்க போகிறோமா நீங்கள் கண்டு சொல்ல இங்கே இருந்து இறங்க போகிறோம் வீட்டில் இருந்துகிட்டே சொல்லுவாங்க இறங்க போகிறோம். இறங்கி தான் இருக்கிறீங்க போங்கோ. பழக்க தோசை ஒன்று செய்யல. அது வாருங்கள் ஜெயமலி. வணக்கம். திருக்குறள் வணக்கம். திருக்குறள் பேக்குக்குள்ளே தடுத்த மாதிரி இருக்கு. வாங்க. காணையில நேஸ் தேடுறாரு போல. அதான் தேடிக்கொண்டிருந்தேன். காணையில அதுல கணக்கு இருக்கு. அந்த நயம பற்றி கணக்கு இருக்கு. அந்த நன்றின்ற திருக்குறள்ல இருக்குதானே. அதுல வந்து நன்றி மறப்ப அந்த இதுல நிறைய இருக்கு. நன்றி மறப்ப ஒழுக்கத்தை பற்றியா ஒன்றுல இருக்கும். அன்புடைமையில பாருங்கவா, அன்புடைமையில தான் போட்டிருக்குது. நயனண்டா அன்புடைமையில தான் போட்டிருக்கு. எனக்கு அது எந்த குரல்ல ஞாபகம் 3330 குரல்ல எங்க தேடுனா அது அந்த அதிகாரம் தெரிஞ்சா தேடலாம். என்ன அன்புடைமைன்றதை தேடுனீங்கன்னா சரி. அன்புடைமை தான் அதிகாரத்தின் பேர். அன்புடைமை தான் அதுல வருகிறது நினைக்கிறேன். அன்புடைமை அதுல இருக்கா? இதுல போட்டு நயனண்டா அன்புடைமை பயன் தூக்கார் செய்த நன்மை இது நயன் தூக்கின்னு ஏதோ மாலை பெரிது கொண்டு வருது. அது அந்த தொடக்கத்துல இது சொன்னாதான் வரும் எனக்கு. அந்த நயன் தான் வரும், நயம் வராது. நயன் என்றால் இது நயம். இது நயம். நயன்ன்றது இந்த பேர் அர்த்தமா? தமிழில் அறிவுள்ளவர்கள் வாங்கலாம், அது சொல்லுங்களேன். நயம் என்று வராதான். அது நயம் நயன் தான். அது பயன் வந்தா நயன் தான் வரும். நயன் தான். இல்ல நயன் என்றா நயம் ஒரு அர்த்தம் இருக்கு. இருக்கா? ஓ நயனுக்கு நயம் மட்டும் போட்டிருக்கு. இருக்கு. ஓகே. நயம் மட்டும் இருக்கு. நயம் எல்லாமே அந்த நல்ல பாசிட்டிவான இதுகள் தான் போட்டிருக்கு. இன்பம், அருள், மகிழ்ச்சி, விருப்பம் அந்த இதான் போட்டிருக்கு எல்லாம் நயத்துக்கு. அன்புடைமை, நற்பயன் அதெல்லாம் நல்ல இதுக்கு சொல்லுக்கு தமிழ் தேடேக்க. எங்க போயிட்டா செல்வி நித்யானந்தனை காணலையே. அவட்ட கேட்டா திருக்குறள் சொல்லுவாங்க. வாணி செல்விய தேடுனீங்களா? வாணி
விளங்கலையா? இல்லை நல்லா விளங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த விளங்கல்ல? செல்வியை தேடினீங்க. கேட்டு கொண்டிருக்கிறார்கள் வருவினம். நீங்கள் இப்போ தேடி தெரியுறீங்க. இந்த காணையில இதான் வந்துட்டான் அவர் இருக்கிறார். இந்த நீங்கள் கூப்பிட வர வருவினம். இப்படி இந்த எல்லா நய- போகிறாங்களும் கூப்பிட்டு வந்துடுறாங்களே நீங்கள் இதில் இருந்து. இல்ல நேற்று முதலாம் வரையில அவர் பிஸி. அவர் இருந்தால் வருவார். இல்ல சத்தத்தையும் காணையில தைச்சலா சுகமில்லையான்னு தான் கேட்டோம், வேற ஒன்றுக்கும் இல்லை. இல்லை இல்லை என்ன பிரச்சனைடா, கேட்டு கொஞ்சம் பேருக்கு ஒரு பழக்கம் கேட்டு கொண்டிருப்பினுமா, வீடுகளையும் பண்ணிடணுமா, வீட்டில் ஆக்கள் இருந்தால் கதைக்க மாட்டேனுமா, வெளியில் போகலாம் ஃபோன் ஆன் பண்ணி எங்கே தெரியாதா? அதான் நான் அப்போ கொஞ்சம் பேர் இப்போ அப்படி ஒரு ஸ்டைலில் இருப்பினும் கேட்டு விட்டு வந்துட்டு சொல்லி வேணும். நல்லா தான் போச்சு தாண்டு. வணக்கம் கேட்டு கொண்டிருக்கிற கொஞ்சம் வாயை திறந்து கதைக்கலாம் தானே. ஓ வணக்கம். நயன்துக்காருக்கு அந்த குரலை இருக்கா சொல்லுங்களேன், நாங்க தேடிக்கிட்டு அயந்தாருக்கு நேற்று சொல்லு கள்ளிச்சாரியில இருந்து நான் மலிவான சாமான் வாங்காம வெளியே கள்ளிச்சாரி வாங்க போச்சுனா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலும் போய் வாங்குறேன்னு சொல்லி நேற்று நான் இருக்கலையாக்கா. எனக்கு 5 வருஷத்துக்கு உங்களை கேட்கலையே, நீங்க வந்த நீங்களோ வர இல்லையான்னு நான் கேட்கல. வாங்க 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 சண்டைக்கு வர வேண்டாமா? சொல்லுங்க வாங்க, சொல்லுங்க உங்களோட திருக்குறளை மேலே உயருங்க. நயன்துக்கார் செய்து ஞானப்பின் வணக்கம் மணி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். என்ன சண்டை பிடிக்கிறீங்கள்? இல்ல இந்த நயன்துக்கார் அந்த ஒரு குரல் இருக்குல்ல, நயன்துக்கார் என்னோட ஒரு குரல் இருக்கு, அது என்ன எந்த குரல்ல வரன்னு சொல்லுங்க இருக்கா? என்ன என்ன அந்த விளங்கல? நயன் நயன் என்ற ஒரு சொல்லு தான் இன்னைக்கு பொறிச்சொல். நயம் நயம் இல்லை நயம். நயம் 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 என்று சொல்லு. ஏதோ நயம் தூக்காரதோ நயம் தூக்காண்டு தான் ஏதோ ஒன்றுதான் ஆரம்பிக்கும். திருக்குறள்ல தான் ஞான பெரிதான் சொல்றோம். ஞானத்தின் வாப்பே பொறுங்கோவே. சரி வேறு நயங்கள் இருந்தால் சொல்லுங்க ஜெயமலர்களே. நயம் நட்ட நயம் பாணி. அதாவது நயம் நயம் பண்ணுறா உதவி செய்தல். ஆ உதவி செய்யறதுக்கும் அது வருது. மற்றது இது போற்றுறது, ஒரு ஆளை போற்றுகைக்கு வருது, மற்ற அன்புக்கு வருது, பக்திக்கு வருது. எல்லாம் இந்த நல்ல இதுகளுக்கு தான் வருது. நற்பயன், நீரம் என்று சொல்லியிருக்கு. கொடையாளிக்கும் வருது நயம். நயம்பட பேசுறது வாணி. ஆமா அதான் இனிமேதான் நயம்பட பேசுனா இனிமையாக பேசுறது. நரம் அது என்ன முறை இதுவும் பெறுறது தானே. நரம்பின் முரலும் நயம்பெறு முயற்சி விரலியர்ண்டு ஒரு இதுல வர்றது. அது என்னத்தின் இதுக்கு நயம் உண்டு சொல்லுங்க திரும்ப. நரம்பின் பாருங்க, நரம்பின் முரலும் நயம்பெறு முயற்சி விரலியர் அண்டு அந்த என்ன இதுல பால இது அந்த இதுகள்ல வாரது என்ன இதுக்கு வாரது. முரலுமோ? ஆமா ஆமா ஆண்டா எனக்கு அது தெரியல. அது ஒரு இதுல வருகுது. அது என்னத்துக்கு வர்றன்னு தெரியல. அந்த சங்க இலக்கியங்கள்ல அந்த சொல்லு அதிகமாக பயன்படுத்துறது. சரியா. அப்ப நயம் அதுக்கு வந்து நயனண்டும் இருக்கா ஜெயமலர்களே? அப்ப 2 3 சொல்லு. நயன்ண்டா நயம் பார்க்க நயத்தை பார்க்க சொல்லி இருக்க சொல்லி பார்க்க நயம் அண்டா நயத்துக்கு உள்ளதெல்லாம் நயனுக்கும் வருது. நயன் நயம் ரெண்டும் பாணி அதே ஒரே இதுல சேர்ந்த சொல்லுவல் தான். ஓகே. ஆனா இப்ப நாங்க பயன்படுத்தல பரிவு என்ற சொல்லுக்கும் நயம் என்று வருமல்ல. சரியா விளங்குதா? சரியா. மற்றது நன்மைக்கும் இருக்குது வாணி. நயம்ன்றது இனிமைக்கும் நயம்ன்ற சொல்லி இருக்குது. நன்மை இனிமை மேன்மை எல்லா நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் இருக்கு. கொள்கைக்கு நியதி என்ற இப்ப ஒன்ற நியதி நாங்கள் உறுதியா சொல்றோம் இல்ல, அதுக்கும் அந்த நயம் என்ற சொல்லி இருக்கிறது. நயத்துக்கு நிறைய சொல்லுகள் நயத்துக்கும் இருக்குதான். நயம் நயன் நயனம் என்றா கண்கள். அது கண்ணுக்கு வாரது. நய வஞ்சகம் தான் அந்த இனிமை காட்டி வஞ்சிக்கிறது. நய வஞ்சகம் இனிமை காட்டி ஏமாற்றுவதுதான் நய வஞ்சகம் செய்யறது. மற்ற நயமா நீங்க அந்த சாப்பாடு விலியல் குறைவையும் நயம் அம்மாவை எல்லாம் கதைக்கிறதா நயமா இருக்கு அந்த இடத்துல பயன்பாட்டுல நல்ல நயமா இருக்குது. நல்ல நயமா வாங்கிட்டு வந்தவங்க மலிவா இருக்கிறன்றதுக்கு லாபம் மலிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. மலிவா இருக்கிறது. ஆமாம். ஆனா நயன் என்ற சொல்லுக்கானதுக்கு நயம் வந்தாலும் அப்ப அந்த உறவு, கொடையாளி, உபாயம், நீதி என்ற சொல்லும் இருக்கிறதே அதோட சேர்ந்தது தானே வரும்.
அங்கே சொல்லலாம் வருகுது அதுல. நிறைய சொல்லிருக்கு ஆமா நயத்துக்கு நிறைய சொல்லிருக்கு. ஆ ஆமா ஆனால் நாங்கள் பயன்பாட்டில் ஒன்று தான் அந்த லாபத்துக்கு இந்த இதுக்கு மட்டும் பயன்படுத்துவோம் என்ன. அதை சொல்ற மாதிரி நயநட்டம் என்று சொல்லுவோம் தானே பேச்சு வழக்குல. நட்ட நயம் பேசினமண்டு இருக்கு. ஓ லாபம் அறிவான்னு சொல்றதும் மறுபடியும் இருக்கு. வேறு என்ன நயம் நயம் பட பேசுறேன்டா அது இனிமையா பேசுறது ம் அவ்வளவுதான். வேற தெரியல நயம். வாணி உங்களோட அந்த டாபிக் தொடங்க போறேன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை இன்றைக்கு என்ன பண்ணால் அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கு தானே. ஓ அப்போ நாளை கவிதை நேரத்துக்கு பிறகு செய்வோம்ட்டு அப்ப என்னடா அப்புறம் நேரங்கள் கொஞ்சம் இன்றைக்கு மட்டுமட்டா இனி இது போடணும். அப்ப அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி இல்லை அது இன்றைக்கு தான் தெரிய வரும். அது பரவாயில்ல அப்படி இருந்தாலும் முன்னுக்கு செய்யலாம் முன்னுக்கு பின்னுக்கு ஓகே பரவாயில்ல. ஏன்னா அப்புறம் 10 மணிக்கு வேற குடும்ப கொள்ளையும் இருக்கு. சில கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கு சொல்லுங்க, சில வேளைகளில் நாளைய தினம் கேள்விக்கணை நடைபெறலாம். சில வேளாது அறிவித்தல் போட்டு பாடுமோ. ஆமா மறு அறிவித்தல் வரும் வரை மறு அறிவித்தல் வரும் வரை காத்திருங்கள். வணக்கம் வணிமுகன். வணக்கம். நாளைக்கு கேள்விக்கணை இருக்கும். இல்ல சில வேலை இருக்கும் அது அறிவித்தல் தருவேன். ஓ பத்மினியாக்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு அந்த பெருநாள் இங்க இருக்கிறபடியா உங்க இங்க ஒன்றுமே இல்லப்பா, இங்க ஒன்றும் இல்லை. வியாழக்கிழமை ஒரு காலமேண்டா நிப்பன் 1 மணிக்கு வெளிக்கிட்டுடுவேன் செல்வி. ஓ இல்ல இங்க பெருநாளும் இல்ல திருநாளும் இல்ல எங்களுக்கு அதெல்லாம் இல்ல இங்க ஒன்றும் இல்ல. காலமே நீங்க பலம மாதிரி செய்ய. என்ன வேணும் நாளைக்கு? நாளைக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கு நாள் இல்ல இங்க லீவு. உங்களோட கிறிஸ்தவருக்கு நாளைக்கு லீவோ? காலமே நிப்பில் நான் நிப்பேன். காலமா தானே செய்வீங்க அப்ப நிப்பேன். இங்க லீவ் இல்ல நாளைக்கு எல்லாம். லீவ் இல்லையா? இல்ல எங்களுக்கு ஜெர்மன்ல எல்லாம் லீவு தான். இங்க இல்ல. இங்க லீவு. அப்படி என்றால் வாணி ஒன்று நீங்கள் விரும்பினால் இப்ப வாணி உங்களோட கிறிஸ்தவ நட்சத்திரம் முடிஞ்ச உடனே கேள்விக்கணைய தொடங்குவோமா? நீங்க நிப்பிக்கல் தானே? இப்ப நாளைக்கா? நாளைக்கு நாளைக்கு கவிதை எடுத்துக்கும் முதல்ல செய்யலாம் பாப்பமே. அதுக்கு நான் உங்களுக்கு தகவல் தரேன். ஓகே கவிதைக்கு முன்னாடி செய்யலாம். 9க்கு தொடங்கினாலே 10க்கு முடிக்கலாம். 10ல கவிதை இல்ல நாங்கள் அந்த கேள்விகளே அப்படி என்று சொன்னா கொஞ்சம் கட் பண்ணி எடுப்போம். அல்லது அந்த ஆகாஷ் லைட்டின் கேள்விகளை மட்டும்தானே கடை முடிச்சு போட்டு 5 புள்ளி கேள்விகளை அப்புறம் அடுத்த அது பிரச்சனை இல்லை செய்யலாம் 1 hour. அப்படின்னா இது முடிஞ்சது 9 மணிக்கு நாளைக்கு கேள்வி கணியெல்லாம் வைப்போம். அப்புறம் கவிதை நேரம் கவிதை நேரத்தை தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாளுக்கு உன்னதர்கள் தினம் இன்று 8ஆம் தேதி ஒரு மாதமும் ஒரு தலைப்பினூடா பேசிக்கொள்வோம். அது நாளை செய்து கொள்வோம் கவிக்கு. சரி ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள் நாளைய தினம் நிகழ்ச்சி நடைபெறும். நான் சரோஜினி அக்காவுக்கு சொல்றேன். ஆமாம் ராஜினி அல்போன்ஸும் கேட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு நீங்க செய்கிறத செய்யுங்க, எனக்கு சரி நான் 11 மணிக்கு தான் செய்யுங்க. நீங்க 11 மணிக்கு தான் தருவீங்களா? அது வந்துடுவீங்களா? இணைஞ்சிடலாம். ஓகே ஓகே. வாணிமோகன் நயத்துக்கு என்னமோ ஒரு சொல்லி நீங்க சொல்லி சொன்னீங்களோ தெரியா, அழகண்டும் இருக்கு. அழகு நயத்துக்கு வராது, அது நயனம் கண்களுக்கு தான் வரும். இது பார்க்க போனா எல்லாத்துக்கும் விளக்குற மாதிரி. நான் இப்ப பார்த்தேன் நான் நயம். ஓ பாருங்க நயம் வந்து போட்டு நான் தமிழ் பொண்ணுலாம் போய் பார்த்தேன். அற்றுள் ஒன்று இருக்குது, அன்பு ஒன்று இருக்குது. ஆனா அழகு அன்பு இருக்கு. அழகு இருக்கு. அழகு இன்னொரு திருக்குறள் இந்த வந்திருக்கொண்டு நயனென்று நன்றி பயக்கும் பயனென்று பண்பின் தலைப்பிரியா சொல். அதாவது ஓடாவ நேரமும் 9 மணியில இருந்து தேடத்து வாங்கினவன் கட்டிக்காரி. ஆனா ஒன்றை ஜோதிச்சிட்டீங்க, அதை முடிச்சு ஆகுவே எடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க திரும்ப. ஆனா இன்னொரு திருக்குறள் இருக்குது. இல்ல இதை சொல்லுங்கள நீங்க. இதைத்தானே உருட்டி இருந்த நீங்க சொல்லுங்க. நயனென்று நன்றி பயக்கும் பயனென்று அன்பின் தலைப்பிரியா சொல்.
நீதி உலகத்தோடு பொருந்துதல் பண்பு என ஈண்டு அதிகாரத்தால் இனிமை மேல் நின்றது தலை பிரிதல் ஒரு சொல் நீர்மைத்து. அவன் மொபைல்லே வச்சு பார்க்கிறவா போல கிட மொபைலும் தெரியும். மொபைல்லையா பாக்குறீங்க? சரி, அவர் புத்தகத்தை விட்டு பாக்குறேன். இப்ப மொபைல்ல வச்சுக்கிறாரு திருக்குறள்ல இவ்வளத்தையும். புத்தகம் திருக்குறள் புத்தகத்துல பாக்குறேன். இது பரிமேலழகருடைய அந்த புத்தகம். அதுல அவர் எழுதின இது நமக்கு பெறாது. என்னட்ட அந்த சின்ன அவர் எழுதின இதுக்கு திருப்பி நாங்கள் வேற ஒரு செய்யணும். அவ்வளவு பாருங்க, என்னோட திருக்குறள் தனியா திருக்குறள் மட்டும்தான். இது ஒரு புத்தகம் என்னட்ட இருக்கு விசினன். இது பெருசு. இதுல இந்த நாம இதை பார்த்தா இதுக்கு சொல்லுக்கு தேடுறது அது இன்னொன்று பார்த்து தேடணும். சொல்லுக்கு நயனென்று நன்றி பயக்கும் பயனென்று பண்பின் தலைப்பிரியா சொல். நயனென்று நன்றி பயக்கும் ஒருவனுக்கு இம்மைக்கு நீதியை உண்டாக்கி மறுமைக்கு அறத்தையும் பயக்குமாம். பயனென்று பண்பின் தலைப்பிரியா சொல். பொருளால் பிறர்க்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பினை நீங்காத சொல் என்று போட்டிருக்காரு. எத்தனையாவது அதிகாரத்துல வாரது இதா? இது கஷ்டம். இதுல 10வது அதிகாரத்துல இனியவை கூறல் வருகிறது. 10வது அதிகாரத்திலயா? 10வது அதிகாரம் இனியவை கூறல் என்று வருகிறது. இனியவை கூறல், இனியவை கூறல் 10ஆம் அதிகாரம். ஓ, இனியவை கூறல்லாம் பெறுவது. ஓகே ஓகே. இன்னொன்று இருக்குது, அதையும் தேடி பார்ப்போம். இன்னொரு நான் அன்புடைமைன்னு நினைக்கிறேன். அதுல இந்த 11வது அதிகாரத்துல செய் நன்றி அறிதல் கூறல்ல 7வது பாடல் இல்ல. செய் நன்றி அறிதலில் வருகிறது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நயம் தூக்கும் ஞானத்தின் மானம் பெரிது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தது, நீங்க அந்த வார்த்தையை சொல்ல நீங்கள், ஆனால் முழுமை வரல. சரியா? வாழ்த்துக்கள். ரோபடுங்க தேடி எடுத்ததுக்கு. உள்ளிக்கு ஒரு சின்ன ஒரு எழுத்து 3 எழுத்து உள்ளிக்கு ஒத்தகத்துல சொல்லு வருது. மிலேச்ச கந்தகம் உண்டு. அவ்வளவு பெரிய எழுத்துல வருது சொல்லும். இதெல்லாம் சொல்லி கொண்டுருங்க வீட்டுக்குள்ள. பிள்ளைங்க ஏற்கனவே உள்ளியண்டா என்ன கேட்குது? உள்ளி, வெள்ளைப்பூடு, பூண்டு, வேற என்ன சொல்லுவோம்? பூண்டு வெள்ளைப்பூடு. ஆனா ஒரு வெள்ளைப்பூடு என்ன சொல்றது? பூண்டு, உள்ளி. அதான் உள்ளி என்றா? ஆனா அம்மம்மா சொல்லுவா வெள்ளை வெங்காயம் தான் சொல்லுவேன். இது ஒன்றுமே சொல்றல. வெள்ளை வெங்காயம் கொஞ்சம் தான்னு சொல்லுவேன். வெள்ளை வெங்காயமும் இருக்குதானே வாணிமோகன்? இல்ல இந்த இதை வெள்ளை வெங்காயம் தான் சொல்லுவேன். வெங்காயம் மாதிரி தானே அதுவும். வேற இருக்கு வாணி. வெண்வெங்காயம் உண்டு, வெள்ளை வெங்காயம். வெள்ளை தோலா இருக்கும் அந்த வெங்காயம். அது இருக்கும். ஆனா அது வெள்ளைத்தோல் வெங்காயம் இருக்கு வாணிமோகன். ஆனா அது தண்ணி தன்மை போல டேஸ்டா இருக்காது. மருத்துவ குணம்